இப்போ இங்கே நாம் ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு 3500 ரூபா 4000 ரூபா ரூம் வந்து அங்கே 1.5 லட்சம் ரூபா அப்படி ஒரு ரூமு தான் சிவகார்த்திகேயன் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி செலவுகளை அவங்க வந்து பண்ணுறது. அப்புறம் வந்து பர்மிஷன் வாங்குறதுல கமல் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றியிருக்காரு. என்னன்னா அவர் ஏற்கனவே ஆளவந்தான் பண்ணும்போது நிறைய இராணுவ அதிகாரிகளோட அவருக்கு ஒரு நட்பு இருந்திருக்கு. அவங்க எல்லாமே இன்னைக்கு இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. அப்போ இவர் நேரடியாகவே பேசி அந்த முகுந்து டிராவல் பண்ண இடங்களில் எல்லாமே பர்மிஷன் வாங்கி கொடுத்தது அவர் தான். அதற்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை ஒப்படைக்கும் போது அவங்க மிலிட்ரியிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க, இது என்ன அது என்னன்ட்டு. அதுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுத்து அங்கே அந்த பர்மிஷன் ஈஸியாக பர்மிஷன் வாங்கிட முடியாது. முடியாது. நீங்கள் மிலிட்ரிக்கு எதிராக ஒரு படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி மிலிட்ரி அனுமதிக்கும்? அது அவங்க கேம்பஸ்லேயே போய் எடுக்கிறது. ஸோ அப்போ ஃபுல்லாக அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சரியாக செஞ்சது ராஜ்கமல் நிறுவனம். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காரு.